இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா 31 அதிகாரம் 3 வசனம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தா நமக்கு அது புத்தி கேட்டாததா இருக்கு. கற்பனை கூட செய்ய முடியல. தாயின் கருவுல உருவாகிறதுக்கு முன்னாடின்றாரு, உலகம் தோன்றுவதற்கே முன்னா அப்படின்றாரு. நம்மளெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். அப்படி தெரிந்து கொண்ட தேவன் நம்ம குறித்து ஒரு நல்ல நோக்கம், ஒரு பெரிய ஆசீர்வாதமான திட்டத்தை வச்சு நமக்கு இந்த பூமியில ஏற்ற நேரத்தில் பிறப்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்து இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் இதை அறிஞ்சு நான் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்போ இந்த நாட்களில் நான் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம புரியலை, இதெல்லாம் நம்ம அறியலை, இதெல்லாம் யோசிக்கலைன்னா நம்ம மனம் போல தான் வாழும், நம்ம இஷ்டம் போல தான் இருக்கும், நம்ம நினைச்சது தான் செய்யும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஒரு 3 மாதத்திற்கு முன்பதாகவே நம்ம திட்டம் பண்ணலாம். பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். எந்த ப்ரெஸ்ஸில் பத்திரிக்கை அடிக்கலாம், எந்த மண்டபத்தில் திருமணம் நடத்தலாம், எந்த சமையல் அந்த செய்கிறவங்கள நம்ம புக் பண்ணலாம், எங்கே போய் நம்ம ஜவுளி பர்ச்சேஸ் பண்ணலாம், இப்படி எல்லாமே பிளான் பண்ணணும். அப்போ இதெல்லாம் எதை வச்சு பிளான் பண்ணுறோம்? திருமணத்திற்கு என்று ஒரு மாப்பிள்ளை பொண்ணு வச்சு தான் பிளான் பண்ணுறோம். இப்போ திருமணம் நடக்கிற அந்த நாள் மாப்பிள்ளையோ பொண்ணோ அதெல்லாம் எங்கள் இஷ்டத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது, நான் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு ஏதாவது செஞ்சிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அவ்வளோ ஆயத்தங்களும் என்ன ஆகும், அவ்வளோ பிரயாசங்கள் என்ன ஆகும், ஆசையா ஓடி 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 செஞ்ச ஒவ்வொரு காரியமும் என்ன ஆகும், அதற்காக இன்வெஸ்ட் பண்ண பணம்லாம் என்ன ஆகும், அவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்கோமே அவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் வருதா வரலையா? ஒரு கவலை இருக்கா இல்லையா? எதுவும் இட கூடமாக நடந்துடும், எல்லாம் நேர்த்தியாக நடக்கும். எவ்வளோ பிளான் பண்ணுறோம். இதை மாதிரி தானே என்னைய குறித்து உங்களை குறித்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பிளான் வச்சுருக்கிறாரு. அப்படி பிளானெல்லாம் வச்சு யாருக்கும் கிடைக்காத இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்றி நிறைய வார்த்தைகளை நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்து நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கும்போது நாம் இதை செய்வோம், இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அதெல்லாம் என்னாக முடியாது, வேற ஆளை பாருங்கள், நான் இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய மனசு எப்படி இருக்கும்? ஆண்டவர் என்ன நினைப்பார்? அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் சித்தத்தை செய்யலைன்னா பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளை இதை அறியாமல் விலகி விலகி ஓடினாலும் அவருடைய காருண்யத்தினால, அவருடைய அன்பின் கயிற்றினால மறுபடியும் நம்மளை கட்டி இருக்கிறார். புரிஞ்சுக்கோங்க, தேவ திட்டத்தை நிறைவேற்றணும், தேவ சித்தத்தின்படி வாழணும்னு ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டு ஒப்பு கொடுத்து வாழுங்க. ஆண்டவர் உங்களை நினைக்கும் போது சந்தோஷப்படுவார். பரிசுத்த பிதாவே, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை அறிந்து வாழ எங்களுக்கு உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.